டிஎன்பிஎஸ்சி மற்றும் யுபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் விடாமுயற்சியாளர்களுக்கு வணக்கம். நாம் மே மாதத்தில் நடந்து கொண்டிருக்கும் தினசரி நிகழ்வுகளை சீரியஸ் வைஸில் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று முதல் கேள்வி, தமிழகத்தில் தொங்கு சட்டசபை எப்போது முதல் முறையாக ஏற்பட்டது? பதில் 2026. தமிழக வரலாற்றில் எப்போதும் ஒரு கட்சி அல்லது கூட்டணி தெளிவான பெரும்பான்மை பெற்று வந்த நிலையில் 74 ஆண்டுகளுக்கு பிறகு தொங்கு சட்டசபை ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் 1967க்கு பிறகு திராவிட கட்சிகள் அல்லாத ஒரு கட்சி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது முதல் முறையாகும். இதற்கு முன்னதாக 1952இல் நடைபெற்ற ஒருங்கிணைந்த மெட்ராஸ் மாநிலத்தின் முதல் பொதுத் தேர்தலில் இத்தகைய சூழல் நிலவியது. அப்போது காங்கிரஸ் கட்சி 152 இடங்களை பெற்றாலும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அப்போது கம்யூனிஸ்ட் மற்றும் பிற கட்சிகளின் ஆதரவுடன் ராஜாஜி அவர்கள் ஆட்சி அமைத்தார். ரீசெண்டாக 2006ஆம் ஆண்டு தேர்தலில் கூட திமுக 96 இடங்களை மட்டுமே பெற்றிருந்தாலும் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியின் பலத்தால் ஆட்சி அமைத்தது. அது மைனாரிட்டி திமுக அரசு என்று அழைக்கப்பட்டாலும் ஒரு கூட்டணி பெரும்பான்மை இருந்ததால் அது முழுமையான தொங்கு சட்டசபையாக கருதப்படவில்லை. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. எனினும் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்கள் எட்டாததால் தொங்கு சட்டசபை ஏற்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, சீனாவிற்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? பதில் விக்ரம் துரைசாமி. இவர் பிரதீப் குமார் ராவத் அவர்களுக்கு பதிலாக சீனாவிற்கான இந்தியாவின் அடுத்த தூதராக நியமிக்கப்பட்டார். இவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர் மற்றும் இந்திய வெளியுறவுத்துறையின் மூத்த அதிகாரி ஆவார். சீனாவுக்கு செல்வதற்கு முன் அவர் பிரிட்டனில் இந்தியாவின் உயர் ஆணையராக பணியாற்றி வந்தார். அவர் மே 2026இல் பெய்ஜிங்கில் தனது புதிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். சீனாவுடனான இந்தியாவின் தற்போதைய உறவுகளை மேம்படுத்துவதில் இவருடைய நியமனம் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, மே 2026இல் நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் யார்? பதில் ஆர் பாலசுப்ரமணியம் மற்றும் ஜோரம் அனியா. தேர்வுக்கான சில எக்ஸ்ட்ரா குறிப்புகளை பார்க்கலாம். நிதி ஆயோக்கின் தலைவர் பிரதமர் ஆவார். இவர் கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி நிதி ஆயோக்கில் அசோக் குமார் லகிரியை துணைத் தலைவராகவும் ராஜீவ் கௌபா, KV ராஜு, கோபர்தன் தாஸ், அபய் கரந்திகர் மற்றும் M ஸ்ரீனிவாஸ் ஆகியோரை முழுநேர உறுப்பினர்களாகவும் பிரதமர் நியமித்திருந்தார். இந்நிலையில் கல்வியாளர்கள் ஜோரம் அனியா மற்றும் ஆர் பாலசுப்ரமணியம் ஆகியோரை நிதி ஆயோக் அமைப்பின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்க பிரதமர் மோடி ஒப்புதல் அளித்துள்ளார். இதன்படி தற்போது முழுநேர உறுப்பினர்களின் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. அடுத்த கேள்வி, ரிசர்வ் வங்கியின் புதிய துணை ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? பதில் ரோஹித் ஜெயின். தேர்வுக்கான சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை பார்ப்போம். இவர் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு இந்த பதவியில் இருப்பார். பதவிக்காலம் முடிவடைந்த ரவிசங்கர் என்பவருக்கு பதிலாக ரோஹித் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். ரோஹித் ஜெயின் ரிசர்வ் வங்கியில் சுமார் 30 ஆண்டு கால அனுபவம் கொண்டவர். ரிசர்வ் வங்கி சட்டம் 1934இன் படி RBIயில் மத்திய அரசு ஒரு ஆளுநரையும் அதிகபட்சமாக 4 துணை ஆளுநர்களையும் நியமிக்கலாம். மே மாத நிலவரப்படி அந்த 4 பொறுப்புகளில் இருப்பவர்கள் ரோஹித் ஜெயின், சுவாமிநாதன் ஜே, முனைவர் பூனம் குப்தா, சிரிஷ் சந்திர முர்மு. துணை ஆளுநர்கள் பொதுவாக 3 ஆண்டுகள் பதவி காலத்திற்கு நியமிக்கப்படுகிறார்கள். இவர்களில் இருவர் வங்கியின் உள்ளிருந்தும் ஒருவர் பொருளாதார நிபுணராகவும் மற்றவர் வணிக வங்கியாளராகவும் தேர்வு செய்யப்படுவது வழக்கம். அடுத்த கேள்வி, இந்தியாவின் மிக அதிக எடையுள்ள தனியார் துறையால் உருவாக்கப்பட்ட புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் எது? பதில் திருஷ்டி. தேர்வுக்கான சில எக்ஸ்ட்ரா குறிப்புகளை பார்க்கலாம். இதை பெங்களூருவை தளமாக கொண்ட விண்வெளி தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப் நிறுவனமான கேலக்ஸி ஐ உருவாக்கியது. இது மேகக்கூட்டங்களையும் இருளையும் ஊடுருவி படம் பிடிக்கும் திறன் கொண்டது. திருஷ்டி செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்திய ராக்கெட் ஃபால்கன் 9 ஆகும். இது அமெரிக்காவின் SpaceX நிறுவனத்திற்கு சொந்தமானது. இது உலகின் முதல் ஆப்டோ SAR எனப்படும் செயற்கைக்கோள் ஆகும். அதாவது SAR என்றால் சிந்தட்டிக் அபர்ச்சர் ரேடார். இது மேகமூட்டம் அல்லது இருண்ட சூழலிலும் பகல் மற்றும் இரவு நேரங்களில் பூமியை தெளிவாக படம் பிடிக்கக்கூடிய திறன் கொண்டது. இந்த செயற்கைக்கோள் 2026ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் இருந்து SpaceX ஃபால்கன் 9 ராக்கெட்டில் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது.
எல்லை கண்காணிப்பு, பேரிடர் மேலாண்மை, விவசாயம், கடல்சார் கண்காணிப்பு மற்றும் உள்கட்டமைப்பு திட்டமிடல் போன்றவற்றிற்கு இந்த செயற்கைக்கோள் பயன்படும். அடுத்த கேள்வி, 2025-26 நிதியாண்டில் ஜிஎஸ்டி வருவாய் வளர்ச்சி எத்தனை சதவீதமாக குறைந்துள்ளது? பதில் 5.57%. இது கடந்த 5 ஆண்டுகளில் காணப்பட்ட மிக குறைந்த வளர்ச்சி விகிதமாகும். தேர்வுக்கான சில எக்ஸ்ட்ரா குறிப்புகள். ஃபினான்சியல் இயர் 2026இல் ஒட்டுமொத்த ஜிஎஸ்டி வசூல் 23.32 லட்சம் கோடியாக இருந்தாலும் அதன் வளர்ச்சி விகிதம் 5.57%ஆக குறைந்தது. உள்நாட்டு விற்பனையில் இருந்து கிடைக்கும் வருவாய் வளர்ச்சி 3.27% குறைந்ததே இதன் மந்த நிலைக்கு காரணம். எனினும் இறக்குமதி மூலமான வருவாய் 12.8% உயர்ந்து ஒட்டுமொத்த வசூலை தாங்கி பிடித்தது. நிபுணர்களின் கூற்றுப்படி செப்டம்பர் 2025இல் செய்யப்பட்ட ஜிஎஸ்டி வரி விகித குறைப்புகள் மற்றும் உள்நாட்டு நுகர்வு வேகம் குறைந்ததே இந்த வருவாய் மந்த நிலைக்கு காரணங்களாகும். அடுத்த கேள்வி, சிகேஒய்எஸ்சி என்பதன் விரிவாக்கம் என்ன? பதில் சென்ட்ரல் நோ யுவர் கஸ்டமர் என்பதாகும். இது இந்திய நிதி நிறுவனங்களில் வாடிக்கையாளர்களின் கேஒய்சி விவரங்களை ஒரே இடத்தில் பாதுகாப்பாக சேமித்து வைக்கும் ஒரு மத்திய அமைப்பாகும். சிகேஒய்சி திட்டத்தில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் அடையாள எண் 14 இலக்கங்களை கொண்டது. ஒருமுறை சிகேஒய்சி பெற்றுவிட்டால் வங்கிகள், மியூச்சுவல் ஃபண்டுகள் அல்லது காப்பீட்டு நிறுவனங்களில் ஒவ்வொரு முறையும் மீண்டும் மீண்டும் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது இந்திய அரசாங்கத்தின் கீழ் இயங்கும் செர்சாய் அமைப்பால் நிர்வகிக்கப்படுகிறது. செர்சாய் என்பதன் விரிவாக்கம் சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் செக்யூரிட்டைசேஷன், அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி இன்ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா என்பதாகும். அடுத்த கேள்வி, வங்கித்துறையில் எம்டிஆர் என்பதன் பொருள் என்ன? பதில் மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட். தமிழில் இது வணிகர் தள்ளுபடி வீதம் என்று அழைக்கப்படுகிறது. தேர்வுக்கான சில குறிப்புகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்காக ஒரு வணிகர் வங்கிக்கு செலுத்தும் சேவை கட்டணம் இதுவாகும். பொதுவாக இது மொத்த விற்பனை தொகையில் ஒரு குறிப்பிட்ட சதம், அதாவது 1 முதல் 3% வசூலிக்கப்படும். இந்தியாவில் டிஜிட்டல் பண பரிமாற்றத்தை ஊக்குவிக்க யூபிஐ மற்றும் ரூபே டெபிட் கார்டு பரிவர்த்தனைகளுக்கு தற்போது 0 எம்டிஆர் வசூலிக்கப்படுகிறது, அதாவது கட்டணம் இல்லை. இதனால் வணிகர்களுக்கு கூடுதல் சுமை இல்லை. அடுத்த கேள்வி, ஐபிஎல் வரலாற்றில் 9000 ரன்களை கடந்த முதல் வீரர் யார்? பதில் விராட் கோலி. 2026 ஏப்ரல் மாதம் நடைபெற்ற டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் இந்த மைல்கல்லை அவர் எட்டினார். இது அவருடைய 275வது ஐபிஎல் போட்டியாகும். ஐபிஎல் தொடரில் 6000, 7000 மற்றும் 8000 ரன்களை கடந்த முதல் வீரரும் இவரே ஆவார். ஒரே அணிக்காக விளையாடி இந்த சாதனையை படைத்துள்ளார், அதாவது ஆர்சிபிக்காக மட்டுமே விளையாடி இந்த சாதனையை படைத்துள்ளார். அடுத்த கேள்வி, தமிழக வெற்றிக் கழகம் மொத்தம் எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றது? பதில் 108 இடங்கள். டிஎம்கே 59 இடங்களும் ஏடிஎம்கே 47 இடங்களிலும் வென்றுள்ளன. 234 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்ட இக்கட்சி ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களுக்கு சற்றே குறைவாக பெற்றுள்ளது. அடுத்த கேள்வி, கேரளாவில் 2026இல் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திய கூட்டணி எது? பதில் யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் எனப்படும் காங்கிரஸ் கூட்டணி ஆகும். இதே போல பிற ஸ்டேட்டில் ஜெயிச்சவங்களை பார்க்கலாம். வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி, அசாமில் பிஜேபி தலைமையிலான என்டிஏ கூட்டணி, புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பிஜேபி கூட்டணி. அடுத்த கேள்வி, கொளத்தூர் தொகுதியில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினை தோற்கடித்தவர் யார்? பதில் வி.எஸ். பாபு. இவர் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்தவர் ஆவார். 8795 வாக்குகள் வித்தியாசத்தில் ஸ்டாலினை தோற்கடித்துள்ளார். இதேபோல வெஸ்ட் பெங்காலிலும் முதல்வராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியை தோற்கடித்தவர் சுவேந்து அதிகாரி ஆவார். அடுத்த கேள்வி, தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற மையங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? பதில் 62 மையங்கள். சில கவுண்டிங் ரிலேட்டடாக எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. அது டோட்டலாக வாக்கு எண்ணும் மையங்கள் 62, வாக்கு எண்ணும் அறைகள் 234, வாக்குப்பதிவு நிலையங்கள் அதாவது ஓட் போடுற இடம் போலிங் ஸ்டேஷன்ஸ் 75,035, வாக்கு எண்ணிக்கை நடந்த நாள் மே 4, 2026. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க.
நேயர்களே, நம்ம எல்லா நாளையுமே கவர் பண்ணி சீரிஸ் வைஸில் வெளியிட்டு இருக்கோம். இதே மாதிரி ஏப்ரல் மாதத்தில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் தொகுத்து ஒரு சீரியஸாக கொடுத்துருக்குறோம். அது இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை தினமும் உங்களுக்கு வர்றதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.